ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்த ஜிஎஸ் டாப்பிக்கில் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம அடிக்கடி கேள்விப்படுற பேர். இப்போ அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அன்னி பெசன்ட் அம்மையார் அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பாருங்கள். ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 1893ஆம் ஆண்டு சிகாகோ உலக சமய பாராளுமன்றத்தில் தியாசபியின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தியாசபின்னா தியோபிசிக்கல் சொசைட்டி இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய பிரதிநிதியாக வந்து யார் கலந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அன்னி பெசன்ட் அம்மையார். சரிங்களா? ஸோ இந்த ஆண்டு வந்து முக்கியம். ஸோ 1893 ஸோ அமெரிக்காவுடைய சிகாகோ மாநாட்டில் வந்து விவேகானந்தர் வந்து உரையாற்றியிருப்பார். ஸோ அது வந்து முக்கியம். அது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த உரையில் தான் வந்து ஸோ மை டியர் சிஸ்டர், மை டியர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இது புகழ்பெற்ற உரையும் கூட. ஸோ அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குறது விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டில் வந்து ஸோ எந்த ஆண்டு உரையாற்றினார் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ 1893. ஸோ கரெக்டாக அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எது சரியாக பொருந்திருக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆசிரியர்கள் பேர்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு பத்திரிகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியாக பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது சரியாக பொருந்திருக்குன்னா 1வது நாராயண். ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா சித்ரஞ்சன் தாஸு. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாராயண் அந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து சித்ரஞ்சன் தாஸு. அன்ஹாப்பி இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறாக இருக்குது. ஸோ அன்ஹாப்பி இந்தியா வந்து யார் வரும்? அன்ஹாப்பி இந்தியா வந்து லாலா லஜபதி ராய் வரும். காமன்வெல்லும் 3வது வந்து அன்னி பெசன்ட் அம்மையாக வரும். ஸோ 2வது 3வதும் தப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ 2வதும் 3வதும் வந்து தப்பாக இருக்குது. ஸோ 4வது பாருங்கள், அபியுதாயா. இது வந்து யாருடைய இது பாருங்கள், பண்டிட் மன்மோகன் மாளவியா. ஸோ அவருடைய பத்திரிகை. ஸோ எது சரியாக பொருந்திருக்குன்னா 1வதும் 4வது மட்டும்தான் சரியாக வந்து பொருந்திருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1917 இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் டேஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கல்கத்தா. ஸோ கல்கத்தா மாநாட்டில் தான் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். ஸோ எந்த வருஷம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1917. ஸோ அவர் வந்து எந்த கூட்டத்துக்கு வந்து ஸோ எங்கே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டால் கல்கத்தா. புரியுதா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட். ஸோ இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் வந்து அன்னி பெசன்ட். ஸோ அவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டேன்.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம். அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.